சர்க்குருவே சரணம். இப்படி தான் சாமிக்கிட்ட நாம் ஒரு பக்தராக மாறின விஷயங்கள் எல்லாம். சாமி என்றைக்கும் ஒரு நாள் கூட நான் அதிசக்தி படைத்த கடவுளடா அப்படின்னு காட்டிக்கிட்டதும் இல்லை, சொன்னதும் இல்லை. நாமளாக புரிஞ்சு நடந்துக்கிறது தான். ஏன்னா சாமி நம்மள்ட்ட ஒரு விவசாயி மாதிரி சாதாரணமாக நம்ம வீட்டு தாத்தா, ஐயா, அப்பா எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி தான் பேசுவாங்க. நம்ம வீட்டில் அப்பா திடீர்னு எப்படி நம்மளை கோவப்படுவாங்களோ அது மாதிரி கோவப்படுவாங்க. திடீர்னு நம்மளை எப்படி அடிப்பாங்களோ அது மாதிரி சாமி அடிப்பாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வா சாமி, உட்கார் சாமி அப்படின்னு அன்பாக பேசுவாங்க. அப்போ நம்ம வீட்டில் நம்ம தகப்பன் எப்படி நம்மளை கைடு பண்ணாங்களோ அதே மாதிரி தான் சாமி நம்மளை கைடு பண்ணாங்க. இதனாலேயே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சாமி தகப்பனாகவும் மாறிட்டார். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம்.